ஹாலில் டிவி ஓடிக்கொண்டிருந்தது. படுக்கை விட்டு எழுந்த சிவகாமி பல் துலக்கிவிட்டு காஃபி குடிக்க ரெடியானாள். மருமகள் சுஜாதா அவசர அவசரமாக கணவன் ரமேஷுக்கு காலை உணவு மதிய உணவு எல்லாம் செய்து முடித்து தானும் ஆஃபீஸ் கிளம்ப பம்பரமாக சுழன்று கொண்டிருந்தாள். குளிர் வாட்டி எடுக்கிறதே என்று கூறிக்கொண்டே சமையல் உள்ளே எட்டி பார்த்தாள். காஃபி ரெடி என்று முணுமுணுத்தபடி டேபிளை நெருங்கி உட்கார சமயம் உள்ளே மருமகள் தமிழும் ஆங்கிலமும் கலந்து பிள்ளை ரமேஷிடம் கடுகடுவென பேசுவது காதில் விழுந்தது. சக்கரை இல்லை கசக்கிறது என்றபடி சிவகாமி சர்க்கரை எடுத்தாள். அவாவா தேவையானபடி கலந்து குடிக்கலாம்ல, நான் என்ன சர்வன்ட்டா? அவள் வெடிப்பது காதில் கேட்டது. பொறுமையுடன் காஃபியை குடித்து முடித்து திரும்ப பெட்ரூமை நோக்கி நடந்தார் சிவகாமி. என்ன மாதிரி சென்னையில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். மனதில் கடந்த காலம் நிழல் ஆடியது. கணவர் பெரிய ஆஃபீஸர், சமையலுக்கு கூப்பிட்ட குரலுக்கு ஆட்கள், பெரிய பங்களா, தோட்டம், சகல வசதிகள். கணவர் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூற மாட்டார். காலையிலிருந்து டிவி பேப்பர் படிப்பது, இதுதான் சிவகாமியின் வாழ்க்கை. சமையக்கார மாமி நர்வீஸாக சமையல் முடித்து பூஜைக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து வைப்பாள். ஆட்பூக்களை பறித்து வைத்து விடுவான். சிவகாமி நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் என்று கணவர் சென்று விடுவார். பிறந்த வீட்டிலும் செல்லந்தான். பணக்காரன தோணியில் இருந்தவள் புகுந்த வீட்டிலும் அதே மாதிரி நிறைய சலுகையுடன் இருந்தாள். ஒரே மகன் ரமேஷ் இதோ யூஎஸில் பெரிய கம்ப்யூட்டர் இன்ஜினியர். கணவரும் ஒரு நாள் மேசிவ் அட்டாக் வந்து இறந்து விடுவே ரமேஷ் அம்மாவை அமெரிக்கா அழைத்து வந்து விட்டான். பழைய நாட்கள் இனி வரவா போகிறது? மருமகள் ஜாடமடையாக திட்டுவதும் ஆர்டர் போடுவதும் சிவகாமிக்கு எரிச்சலும் வெறுப்பும் மூன்று வரும். என்ன செய்வது? ரொம்ப கோபக்காரி என்று பெயர் எடுத்தவள் இன்றைக்கு அடங்கிதான் போக வேண்டியிருக்கிறது. தானே போட்டுக்கொண்டு சாப்பிட வேண்டும். சென்னையில் தினம் தினம் விதவிதமான சமையல். மாமி பொறுமையாக சாம்பார் தான் தனியாக வடித்து ஓரமாய் போட்டு பரிமாறுவாள். அப்பளம் சூடாக பொரித்து போடுவாள். வாய்க்கு ருசியாக சாப்பாடு. கணவர் கூட எதுவும் சொல்லாமல் சாப்பிட்டு விடுவார். சிவகாமிக்கு துளி உப்பு புளி கூடுதலாக இருந்தால் கோபம் வந்துவிடும். இங்கே என்ன செய்வது? வந்த புதிதில் கொஞ்சம் மரியாதை கவனிப்பு இருந்தது. பிறகு எல்லாமே குறைந்து விட்டது. டேபிள் இருக்கு, சாப்பிடுங்க சொல்லிவிட்டு போய்விடுவார் மருமகள். இந்த அமெரிக்காவில் பெண்மணிகள் பண்ணுற அட்டகாசம் அப்பப்பா! ஒரு நாள் சமைத்து 3 நாளைக்கு அதே தான். எதை எடுத்தாலும் ஃப்ரீசரை போட்டு தேவையான போது எடுத்து சாப்பிடுவது என்ன கன்றாவியோ! சிவகாமிக்கு துக்கம் தொண்டையை அடித்தது. குளித்து முடித்து சாப்பிட உட்கார்ந்தாள். சமையலா இது? வாயில் வைக்க முடியல. பாவம் புள்ள எப்படி தான் சாப்பிட்றானோ. உப்பு சப்பு இல்லாமல் ஏதோ பேருக்கு சாப்பிட்டு முடித்தாள். பகலில் டிவி புத்தகம் பொழுது போகணுமே. நம்ம ஊரானால் கோவில் குளம் போகலாம். இங்கே கட்டி போட்ட மாதிரி தான் இருக்க வேண்டியிருக்கு. சிவகாமி தன்னுடைய சிறிது வயது வாழ்க்கையை நினைத்து பார்த்தாள். வசதியான குடும்பமானாலும் கட்டுப்பாடுகள் அதிகம். மடி ஆச்சாரம் சொல்லி முடியாது. வேலைக்கு ஆட்கள் இருந்தாலும் வேலைக்கு டாண்டு மாமியார் மாமனாரை கவனித்து சாப்பாடு போடுவது, வீட்டை பராமரிப்பது என்ற வேலைகள் நிறையவே இருக்கும். மரியாதை துளியே குறையக்கூடாது. எல்லாரும் சாப்பிட்ட பின் தான் சாப்பிட வேண்டும். மாமியார் வெடுக்கென்று தேல் கொட்டுவது போல்தான் பேசுவார். எல்லாம் கேட்டுக்கொண்டு அடங்கி இருந்தாச்சு. இப்போ இப்படி ஒரு அமெரிக்கா வாழ்க்கை. மாமியார் மாமனார் இறந்த பின் சுதந்திரமாகி இருந்தாச்சு. எல்லாம் நினைத்து பார்த்து பெருமூச்சு விட்டாள். மறுநாள் காலை வாக்கிங் போய்விட்டு உள்ளே வரும்போது சுஜாதாவின் குரல் கணீரென்று காதில் விழுந்தது. ஒட்டு கேட்கக்கூடாதுதான், இருந்தாலும் பேச்சு தன்னை பற்றி இருக்கவே சற்று உற்று கேட்டாள். ஏனோ தவறென்று தோன்றவில்லை சிவகாமிக்கு. லுக் ஹியர், நான் சொல்கிறது தப்பாக படலாம். உங்கள் அம்மா செல்லம்மா வளர்ந்தவங்களா இருக்கலாம். உங்கள் வீட்டில் சமையலுக்கு ஆள் பட அதிகாரமாக இருந்திருக்கலாம். நாம இப்போ இருக்கிறது அமெரிக்கா. அதை புரிஞ்சுக்கிட்டு அனுசரித்து போகலாம் இல்லையா? நான் ஃப்ராங்காக பேசினா பொல்லாதவனு பேர் தான் வரும். காலை வேளையில் டிவி ரொம்ப அவசியமா? கூடமாட கிச்சனில் ஏதாவது ஹெல்ப் பண்ணக்கூடாதா? பகலில் சும்மா தானே இருக்காங்க. துணிகளை மிஷினில் போட்டு ட்ரையரில் மாற்றக்கூடாதா? இங்கே தண்ணி இழுக்கணுமா தூக்கணுமா? சின்ன சின்ன வேலை கூட செய்யக்கூடாதா? நான் சாயங்காலம் வரைச்ச சோறு தின்ன தட்டு டம்ளர் வர சிங்கில் குமிஞ்சு கிடக்கு. டிஷ்வாஷரில் போடலாம் இல்லையா? நானும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் வரேன். நான் ஒன்றும் சர்வெண்ட் இல்லை, சும்மா ஓடி ஓடி உழைக்கிறதுக்கு. படப்படவென பொறுத்து தள்ளினாள். பையன் என்ன சொல்கிறான் என்று உற்று கேட்டாள். சுஜா
கொஞ்சம் பொறுமையாக இரு. பாவம் அம்மா ரொம்ப சொகுசாக இருந்தவங்க. அவங்கள ஒன்றும் சொல்லாத. எனக்கு கஷ்டமாக இருக்கு என்று கூறுவானோ சபலத்துடன் நின்றார் சிவகாமி. சுஜா, நான் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுறேன் அம்மாவுக்கு. சரி கட்டுறேன். அமெரிக்கா லைஃப்பை பழக்கி விடுறேன். எனக்கும் உன்னை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயோ பாவம் தான் இருக்குது. பார், நாளையிலேருந்து எப்படி மாற்றி காட்டுறேன்னு. டிக்கெட் ஈஸி தாஜா பண்ணி வேலை வாங்குறேன், ஓகேயா என்று அவளை கன்னத்தில் தட்டி கொஞ்சினான். சிவகாமிக்கு முதலில் அட பாவி, ஏன் வயிற்றில் பிறந்த பிள்ளையா நீ, அம்மா என்கிற அனுதாபமே இல்லாமல் இப்படி பேசுகிற என்றுதான் முதலில் தோன்றியது. ஆனால் சுஜாதா சொல்வதிலும் கொஞ்சம் நியாயம் இருப்பதாக மனசாட்சி முணுமுணுத்தது. ஓசைப்படாமல் போய் வேக்யூம் கிளீன் மிஷினை கையில் எடுத்தால் புதுசாக தான் இருந்தது. வயசு காலத்தில் வேலை செய்வது. ஆனாலும் இது அமெரிக்கா. இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும் போதும் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.